ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். துபாய் தேசத்திற்கு வரும் சூழ்நிலைகளை தேவன் எங்களுக்கு தந்தார். இந்த துபாய் தேசம் மிகவும் வசதியாக, முன்னேற்றத்தில் சிறந்த ஒரு தேசமாக, பலதரப்பட்ட தேசத்து ஜனங்கள் இங்கே வந்து சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு தேசமாகவே இந்த துபாய் தேசம் இருக்கிறது. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி செய்ய நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆமாம் அன்பானவர்களே, தேவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்பது ஆசீர்வாதத்தின் வாசல்படியாகவே அது துவங்குகிறது. மனித இனத்துக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஜாதி மத இன பேதமின்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தாலே உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதமான உயர்வை கொடுத்திருக்கிறார். ஒருவரும் தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் பல ஆயிரங்களாய் பல லட்சங்களாய் பெருகுவதை நாம் காணலாம். ஆகவே இந்த துபாய் தேசத்தில் மன விருப்பத்தின்படி தேவன் ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துகிறார் என்பதைத்தான் இங்கே காண முடிகிறது. பல நாட்டிலிருந்து இங்கே வந்து உழைக்கிறவர்கள் சிறந்த ஆசீர்வாதத்தோடு, மன சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட உங்கள் மன விருப்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் சமூகத்தை நீங்கள் தேடி ஜெபித்து என்னவெல்லாம் பரலோக பிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களோ, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல உடல் சுகமான ஆரோக்கியம், உங்களுடைய எதிர்கால சந்ததியில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பெற்று நடக்கக்கூடிய அந்த வாஞ்சையை, உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களெல்லாம் நீர் தரித்திரத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாதாள குழியிலிருந்தும் எங்களை ரட்சித்து கொண்டீர். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளையும் அவர்கள் எதிர்கால திட்டங்களையும் தேவன் ஆயிரமாயிரமாய் பெருக வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.